இன்று எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், உயர் நீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு அறிவித்தலை, ஒரு வழக்கு தாக்குதலுடைய அறிவித்தலை இன்று வழங்கினார்கள். அதுதான் 2023 வருடம் இந்த நாட்டிலே நடக்க இருந்த உள்ளூராட்சி தேர்தலை வைக்காமல் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த தேர்தலை தள்ளி போடுறதுக்கு பல முயற்சிகள் செய்து தேர்தலுக்கு தேவையான பணங்களை கொடுக்காமல் உள்ளூராட்சி தேர்தலை அவர்கள் வைக்கவில்லை. எனவே நான் பாராளுமன்றத்திலும் இருந்து அந்த உள்ளூராட்சி தேர்தலுக்காக வேண்டி ஐக்கிய மக்கள் சக்திக்கு நாங்கள் அதில் தலைமை தாங்கிறதுக்கு ராஜினாமா செய்து கொழும்பு மாநகர சபையிலே நகராதிபதி, அப்படி இல்லாட்டி நாங்கள் சொல்லக்கூடிய நகரபிதா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போட்டி போடுறதுக்கு நான் முன் வந்தேன். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் தேர்தலை வைக்கவில்லை. அவர் தேர்தலை வைக்காமல், தேர்தலுக்கு தேவையான பணங்களை கொடுக்காமல் தேர்தலை தள்ளி போட்டார்கள். அதுக்கு எதிராக நாங்கள் வழக்குகள் தாக்குதல் பண்ணினது உயர் நீதிமன்றத்தில். இன்று உயர் நீதிமன்றம் அந்த வழக்கு தாக்குதலுக்கு அவர்களுடைய தீர்ப்பை இப்போ வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பிலே அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள், ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டுடைய மக்களுடைய மனித உரிமையை மீறி இருக்கிறார்கள். அந்த மனித உரிமையை அவர்கள் மீறி ஜனாதிபதி அவர்கள் அரசியல் யாப்புவை அதை மதிக்காமல், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை அவர் வயலேட் பண்ணியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இப்போ எங்களுடைய வரலாறுலே ஒரு ஜனாதிபதி அவர்கள் ஆட்சியிலே இருந்து கொண்டு எங்களுடைய நாட்டுடைய அரசியல் யாப்புவை உடைச்ச, அந்த அரசியல் யாப்புல இருக்கக்கூடிய சட்டங்களை மீறி வேலை செய்த முதலாவது ஜனாதிபதி அவர்கள் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். எங்களுடைய அரசியல் யாப்புக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி தான் இப்போது மறுவலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட்டு மீண்டும் அவர் ஆட்சிக்கு வரத்துக்கு முயற்சி செய்கிறார்கள். எனவே மக்கள் அதிலே விளங்கிக் கொள்ள வேணும், இவர் ஜனாதிபதியா இருந்து கொண்டு இந்த நாட்டிலே அரசியல் யாப்புக்கு மதிப்பு கொடுக்காமல், மக்களுடைய ஜனநாயக உரிமைக்கு மதிப்பு கொடுக்காமல் வேலை செய்த ஒரு ஜனாதிபதி ஒருவர். அதே உயர் நீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறது. எனவே அவர்களுடைய அந்த வழக்கு தீர்ப்பிலே அவர்கள் தேர்தல் ஆணையார் குழுக்கும் கூறியிருக்கிறார்கள், உள்ளூராட்சி தேர்தலை மிக சீக்கிரமாக அந்த தேர்தலை நடத்த முடிய வேணும் என்று அவர்கள் தேர்தல் ஆணையார் குழுக்கு கூறியிருக்கிறார்கள். அதே போல ஆணையார் குழுக்கு உயர் நீதிமன்றம் கூறியிருக்கிறது, அவர்களும் என்ன சரி பிரச்சனைகள் இருந்தால் அவர்கள் உயர் நீதிமன்றத்துக்கு வந்து அதை சொல்ல வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே ஜனாதிபதி அவர்கள் இப்போது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை மதிக்காமல், எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் யாப்புவை மதிக்காமல், அதை உடைச்ச, அதை மீறி வேலை செய்த ஒரு ஜனாதிபதி ஒருவர் தான் இப்போது இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஜனாதிபதி ஒருவர் கடந்த வரக்கூடிய தேர்தலில் அவர் வெற்றி பெற செய்தால் நாட்டுடைய நிலைமை என்னான்னு இப்போது மக்கள் யோசனை பண்ண வேணும். ஏனென்றால் இப்போ அவர் ஆட்சியிலே இருக்க போக்களையும் அரசியல் யாப்புவே மதிக்கலை என்று நான் நல்ல கூறுறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் அவர்களுக்கு கொடுத்த தீர்ப்பிலே தெளிவாக கூறியிருக்கிறார்கள். நீ அப்படி ஒரு ஜனாதிபதி ஒருவரே மீண்டும் இந்த நாட்டிலே ஜனாதிபதியா தெரிவு செய்கிறதாண்டு நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அவர் செய்த அந்த அநியாயம், அவர் தேர்தலை வைக்காமல் அவர் தோல்வி அடைகிறதுனால தேர்தலை தள்ள போட்டு மக்களுடைய வாக்குரிமையை மிரித்திருக்கிறார்கள். மக்களுடைய வாக்குரிமைக்கு மதிப்பு கொடுக்காமல் அவருடைய தேவைக்காக வேண்டி தேர்தலை தள்ளி போட்டிருக்கிறார்கள் என்று தான் இப்போது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மூலமாக தெளிவாக விளங்க வந்திருக்கிறது. எனவே நான் எங்களுடைய மக்கள் மத்தியிலே கூற விரும்புகிறேன், இந்த வரக்கூடிய தேர்தலில், இந்த 21ஆம் தேதி இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் சரியான முடிவை எடுக்க வேணும். இந்த நாட்டிலே மீண்டும் சர்வாதிகாரி ஆட்சியை உருவாக்காமல், நாட்டிலே சட்டத்தை மதிக்கக்கூடிய, நாட்டிலே நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய, நாட்டிலே மக்களுடைய உரிமைகளை மதிக்கக்கூடிய ஒருவரை நாங்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்க வேணும். அப்படி இல்லாமல் மக்களுடைய உரிமைகளை மதிக்காமல் நாட்டு சட்டத்தை மீறி வேலை செய்யக்கூடிய ஒருவரை நாங்கள் ஜனாதிபதியால் தேர்ந்தெடுத்தால் இந்த நாட்டுடைய ஜனநாயகமும் மக்களுடைய உரிமையும் ஒரு கேள்விக்குரிய நிலைமைக்கு தள்ளப்படும் என்று நான் மக்களுக்கு மீண்டும் தெளிவாக கூற விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. ரைட், என்ன ஹரிநேது